இவ்வளோ பெரிய ஷிப்பில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் டேங்கர்னு நினைக்கிறேன், அது நின்றுட்டுருக்கு. பனாமான்னு சொல்லிட்டு ஒரு டேங்கரு. பட் அந்த ஆயில் டேங்கரை மூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. 23 மணி நேரம் டிலேயில் நம்ம ஷிப்பு போயிட்டு இருக்குங்க. 11 மணிக்கு எடுத்துட்டாங்க. இது 12 மணிக்கு ஷெடியூல் போட்டது. இது வந்து ஒரு சேம்பருக்குள்ளே இந்த கேனலுக்குள்ளே விட்டு இந்த கேனலை வந்து லாக் பண்ணிடுவாங்க. இது ரிவர்னு சொல்கிறதா இல்லை கடல்னு சொல்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிவருங்க. என்னோட ஷிப்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு கண்டெய்னர் ஏற்றி போட்டுருக்க கப்பல் வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ஏன் அப்படி நிற்கிறேன்னா, என்னோட டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து அங்கே எங்கேயும் பறந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து காற்றடிக்குது. மாதிரி ரிவரை கிராஸ் பண்ணி போகிறதுனால இதுக்கே வந்து 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் ரெஸ்ட் ரூம் சைடு வந்து ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம போகிற வழியில் ஓரத்தில் வந்து நிறைய பசங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் கையை காட்டி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் இந்த ஷிப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. இங்கே பாருங்க, இப்போ தான் நம்ம அஃபிஷியலாக வந்து கடலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். உங்களுக்கு அந்த வாட்டர் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த கப்பலை வந்து சுற்றி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். என்ன நண்பர்களே, நம்மளோட அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்மளோட போன எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கொல்கத்தா வந்திருப்போம். எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத நான் சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தேன். பட் இங்கேருந்து ஒரு 4-5 நாள் வந்து ஒரு பயங்கரமான ஷிப் ரைட் போகிறோம். ஒரு கப்பலில் அந்தமானுக்கு பயணம் பண்ண போகிறோம் கொல்கத்தாவிலேருந்து. இதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து இங்கே வந்தேனே. முன்னாடியே சொல்லியிருக்கலாம், பட் அந்த ஒரு க்யூரியாசிட்டியோடு இருப்பீங்கள்ல, ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லலை. இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரித்பூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டுருக்கேன். அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தமானுக்கு போகிற அந்த டாக் ஏரியா இருக்குது. டாக் கேட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே தெரியுதா? அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தமானுக்கு போகிற ஷிப்பு வந்து கிளம்போம். இது வந்து கேட் நம்பர் 3ங்க. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, சவுண்ட் இருக்குது. அதனால தான் வந்து என்னால் பேச முடியல. ஆப்போசிட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோக்கல் பீப்புள் நிறையா லக்கேஜஸ் வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தமான் போயிருப்போம். அது சென்னையிலேருந்து அந்தமானுக்கு ஸ்வராஜ் தீப்பில் வந்து ஒரு 3 நாள் ட்ராவல் பண்ணி போயிருப்போம். அந்த எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுவும் பார்க்கலான்னா பாருங்கள். இங்கே கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து பிச்சு வீசுதுங்க. நம்ம சென்னையில் கூட அந்தளவுக்கு இருக்கான்னு தெரில. என் டிஷர்ட்டு, என்னோடய ஹேரு, ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு இந்த சம்மர் வந்து போட்டு தாளிச்சிட்ருக்கு. அப்படியே போட்டு அடுப்பில் வாட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஃபேஸ், நம்ம பாடிலாம் ரொம்ப ஸ்வெட் ஆகுதுங்க. பார்க்கலாம். இன்னும் வந்து ஒரு 1 ஹவர் இங்கே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 மணிக்கு தான் வந்து ஷிப்பு வந்து கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஷெடியூலு. பட் இன்னும் வந்து வரல. 11 மணிக்கு தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மணி இப்போ 10:30 தான் ஆகுது. நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிடுச்சுங்க. 10:30க்கு வந்தோம். 11:30, 12:30, 1 மணி, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தமானுக்கு போகிறவங்க, இந்த கொல்கத்தாலேருந்து அந்தமானுக்கு போகிறவங்களோட லக்கேஜுங்க. இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ், அந்தமானில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே ஜாபு, இங்கே இருக்கிறவங்க அங்கே ஜாபுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி போகிறவங்களோட திங்ஸுங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருந்த ஷெடியூல் வந்து 12 மணி. ஆனால் வந்து இன்னுமே வந்து உள்ளே போகல. மணி 1 மணி ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிலே இருக்கும். நம்ம சென்னையிலேருந்து அந்தமான் போனப்பவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் டிலே ஆகி தான் எடுத்தாங்க. ஆனால் நம்மளை வந்து கரெக்டாக 4 மணிக்கே வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்பாமல் வெளியிலே வெயிட் பண்ண வச்சுட்ருக்காங்களா. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிலுங்க. அங்கே பாருங்கள், அந்த கேட் கிட்ட எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்களேன். செம்ம க்ரௌடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 பேர் 300 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு தெரில. இந்த ட்ரிப்பு கிட்டத்தட்ட 4 நாள் இந்த ஷிப்பில் தான் இருக்க போகிறோம். இப்போ வந்து போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதான் போர்ட்டு உள்ளே இருக்கிற வியூ. நம்ம இப்போ ஏர்போர்ட்லாம் போனால் டெர்மினல் இருக்கும்ல, பேசஞ்சர் டெர்மினல், அந்த மாதிரி வந்து இங்கே போர்ட்லேயும் ஷிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினல் இருக்குது. இங்கே தான் வந்து ஷிப்பு நின்றுட்டுருக்கு முன்னாடி. நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து க்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 100-200 பேர் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அந்தமானுக்கு போகிறவங்க தான். ஸோ வரிசையாக ஒருத்தவங்களோட லக்கேஜ்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 1:30 கிராஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிலேயில் தான் இங்கேயே நின்றுட்டுருக்கோம். எப்போ ஷிப் எடுப்பாங்க அப்படின்னு தெரில. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த டெர்மினல், பேசஞ்சர் டெர்மினல். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய டெர்மினலாக தான் இருந்தது. இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ரைட்டுங்க, உள்ளே போகிறேன். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பேக் இது மட்டும்தான். இந்த ஒரு பேக்கில் தான் வந்து அடுத்த 20 நாளைக்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது. பார்க்கலாம் உள்ளே போய்ட்டு. இங்கே வந்து செக்யூரிட்டி செக் இருக்கிறதுனால என்னால் கேமரா எடுக்க முடியல நிறைய இடங்கள்ல. அதனால தான் வந்து உள்ளே வர்றதையும் உங்களால் காட்ட முடியல உங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து கேமரா வந்து அலோடு இல்லை, ப்ளஸ் ட்ரோனுமே வந்து இங்கே அலோடு இல்லை. ஸோ அதனால தான் வந்து என்னால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. ப்ளஸ் என்கிட்ட ட்ரோன் இல்லை, எல்லாம் போட்டிருந்தது, அதுதான் சொன்னேன். ஸோ ஓகேங்க, நான் அப்படியே உள்ளே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ பெரிய ஷிப்பில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலி ஷிப்குள்ளே வந்துட்டேங்க. உங்களுக்கு பங்கு காட்டுறேன். நான் பங்க் கிளாஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். இதோட ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 4500ங்க. இது வந்து ஒரு ஸ்லீப்பர் பெர்த்து. நம்ம அந்த ஆம்னி பஸ்லலாம் போனோன்னா ஸ்லீப்பர் பெர்த்து கொடுப்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி ஒரு இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் தான். இதில் வந்து என்ன பிரச்சனைனா, கர்டைன் வந்து ஒரு சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம மேலே மாறிக்கலாம். மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு.
ஏன்னா நான் டிக்கெட் புக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 150 பங்க் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. 4-5 நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணல, அந்த ஃப்ளைட்டு புக் பண்ணும்போது தான் புக் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த ஷிப்போட டூர்லாம் வந்து நான் இனிமேல் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இன்னும் நம்ம 4-5 நாள் இந்த ஷிப்பில் தான் இருக்க போகிறோம். ஸோ பொறுமையாக டீட்டெயிலாக எல்லாத்தையும் கேட்டு என்னென்ன எது அப்படின்ட்டு நான் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு வழியாக கர்டைன் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. அங்கங்கே இருந்த அந்த போல்ட் மாதிரி இருக்கும்ல, குட்டி குட்டியாக இந்த மாதிரி, இதெல்லாம் எடுத்து அப்படியே நான் சேர்த்து மேலே இருக்க கர்டைன் எடுத்து இதுக்கு போட்டு ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. இங்கே தான் நம்மளோட அடுத்த 4 நாளைக்கு நம்மளோட வீடு இது தான். ஸோ இங்கே தான் இருக்க போகிறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த கப்பலை வந்து சுற்றி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க நம்ம தங்கி இருக்கிற பங்க் கிளாஸோட நம்ம இருக்கிற 3rd டெக்கு, 3வது டெக்கில் இருக்கும். இதில் மொத்தம் 8 டெக் இருக்குது. ஸோ இதில் 3வது டெக்கில் 13வது ரூமில் நம்ம இருக்கோம். இதை திறந்தோன்னா நம்மளோட அந்த ஒரு ஸ்லீப்பிங் பெர்த்து வந்துடும். ஸோ இதுதான். இப்போ அப்படியே நான் உங்களுக்கு எப்படியே போகிறேன், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டிவி பார்க்குறதுக்கான ஒரு ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு அழகாக டிவி பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நல்லா குஷன்லாம் வச்சு நல்ல ஒரு சீட்டிங்கில் வந்து இங்கே டிவி போடலாம். டிவி போட்டு நம்ம பார்க்கலாம் ஜாலியாக. இங்கே பாருங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரில, நான் வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். 33 நிறையா இருக்குங்க. 52 சீட் இருக்குது போல். அங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் 52ன்னு போட்டிருக்காங்க. 52 சீட்ஸ் இருக்குது. 4 நாளும் இதில் வந்து படம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் படம் போடுவாங்க, இல்லை பார்க்கலாம். அப்படியே நல்லா படுத்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். 4 நாளும் வந்து இங்கே தான் நமக்கு படம் பார்க்குறது எல்லாமே இங்கே தான். 12 மணிக்கு எடுக்க வேண்டிய ஷிப்பு இன்னும் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு நான் நைட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நைட்டு 10 மணி ஆக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஏரியா அதெல்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து சோஃபாவில் உட்கார்ற மாதிரி இதுவுமே வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா தான். இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து இந்த கேரம் போர்டு விளாட்றது இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இங்கே வந்து விளாண்டுட்ருக்காங்க. அங்கே பாருங்க ஜாலியாக விளாட்றாங்க பசங்க ப்ரோ. ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் நிறையா இருக்குங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நிறைய இடத்துல போட்டிருக்காங்க வீடியோகிராஃபி நாட் அலோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலாம் நிறையா. ஏன்னா இன்னும் வந்து க்ரௌடு வந்துட்டாங்கன்னா இங்கெல்லாம் வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து சீக்கிரமாக வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் இருக்குது. டேபிள் டென்னிஸில் வந்து கிரிக்கெட் பேட்டு போட்டு விளாடுவாங்க போல். எதுக்கு இங்கே பேட் இருக்குன்னு தான் எனக்கு புரியல. இந்த சைடு பாருங்கள், வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் போர்ட்டு. இப்போ நம்ம இருக்கிறது கொல்கத்தா போர்ட்டில் இருக்கோம். இன்னும் வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பலை. நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்திருப்போம். இங்கேருந்து வந்து இந்த ஷிப்பில் ஏறி இருப்போம். ஆனால் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து ஆன்போர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து அவங்க சொல்கிற ஷெடியூலில் தான் வந்து நம்மளோட ஷிப்பை வந்து எடுப்பாங்க. இந்த ஷிப்போட பேர் வந்து MV நலந்தா. லான்ச் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க. எதுக்காக இந்த மாதிரி மேப்ஸ்லாம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேசஞ்சர்ஸோட சேஃப்டிக்காக தாங்க. இன்கேஸ் நம்ம டைட்டானிக் பார்த்துருப்போம், 2ஆக உடஞ்சி கடலுக்குள்ளே மூழ்கிச்சில்ல. அப்போ வந்து நிறைய பேருக்கு எக்ஸிட் தெரியாமல் இன்னமும் அந்த ஷிப்புக்குள்ளே இருந்து இறந்து போனாங்க. சில பேர் எக்ஸிட் கண்டுபிடிச்சி லைஃப் போட் எடுத்து பாதி பேர் வந்து உயிர் தப்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ வந்து இந்த மாதிரி மேப்ஸ்லாம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சேஃப்டி நிறையா இருக்குங்க. கப்பல் வந்து அந்தளவுக்குலாம் மூழ்கிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப மோசமான இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு வெளியில் போய் காட்டுறேன், லைஃப் போட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். கிட்டத்தட்ட 500 பேசஞ்சர்ஸ் இதில் வரலாம். அந்த 500 பேசஞ்சர்ஸையுமே வந்து காப்பாற்றுற அளவுக்கான அந்த லைஃப் போட்ஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்குது. நான் உங்களுக்கு வெளில போயிட்டு காட்டுறேன். வாங்க அப்படியே வெளில போகலாம். இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மெஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குது. அப்படியே வெளியிலேருந்து வந்தீங்கன்னா மெஸ்ஸு, அப்படியே இந்த ஏரியா வந்து இதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட்ஸு எல்லாமே விற்கிறாங்க. கேன்டீன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டோக்கன்லாம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு டைமுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம், அப்படின்னா மொத்தமாக கூட வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு அங்கே உள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் வந்து சின்னதாக ஒரு கேன்டீன். தேவைப்படுற திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் இங்கே வந்து. இதுதான் வந்து மெஸ் ஏரியாங்க. இங்கே தான் உட்காந்து நம்ம வந்து சாப்பிடணும். அது வந்து நான் உங்களுக்கு சாப்பிடும்போது வந்து காட்டுறேன். இங்கே தான் வந்து எல்லா பேசஞ்சர்ஸும், முக்கியமாக இந்த பங்க் பேசஞ்சர்ஸ், இன்னும் வந்து நிறையா கிளாஸஸ் இருக்குது. கேபின் கிளாஸ் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்குது. ஸோ அது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சாப்பிடும்போது இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம வெளில போகலாம். இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா வீடியோஸ் இருக்கிறது அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் CCTV கேமரா வச்சுருக்காங்க. நம்ம அந்த ஸ்வராஜ் தீப் ஷிப் மாதிரிலாம் வந்து இங்கே வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது போல். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே கிடைச்ச இடத்துலலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே கேன்டீன் என்ன இருக்கார்ல, அவருமே தமிழ் தான். ஆனால் அவருமே என்ன சொல்கிறாருன்னா, வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க, ஃபைன் போடுவாங்க, கேமரா பிடிங்கி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச வரை எப்படி கொஞ்சம் எடுத்துடலாம், பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம அங்கே தான் தங்கியிருக்கோம் 13வது ரூமில். இந்த மாதிரி இது வந்து 17வது ரூமு. இந்த மாதிரி 13 ரூம் இருக்குது. 13வது ரூமில் நம்ம தங்கியிருக்கோம். ஸோ இப்படி வந்தீங்கன்னா உள்ளே வந்து இதுங்க டைனிங் ஏரியாங்க பங்க் கிளாஸுக்கு. ஸோ அதுதான் நண்பர்களே. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி ஆகிடுச்சுங்க. என்னடா 10 மணி ஆகி இன்னும் ஷிப் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலைங்க. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3rd டெக்கு. கப்பலை பொறுத்த வரைக்கும் டெக்குன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம இப்போ 5th டெக்குக்கு போகிறோம்.
5th டெக்கில் போயிட்டு அங்கே வந்து ஃப்ரண்ட் வியூ இருக்கும், அதாவது ஷிப்போட ஃப்ரண்ட் வியூ இருக்கும். அதை உங்களுக்கு போயிட்டு நான் காட்டுறேன். இப்படி தாங்க ஏறி வரணும். கப்பலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அங்கங்கே படிக்கட்டு இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம ஏறி வந்து இங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க இந்த டெக் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு டோர் இருக்கும், அதை அப்படியே ஓப்பன் பண்ணி வெளில போயிடும். அப்படி தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளாஸுங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏசி இங்கே பாருங்கள் போட்டிருக்கு. செகண்ட் கிளாஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லக்ஸரியான கிளாஸஸ். இதெல்லாம் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 15,000 ஒரு ஆளுக்கு. நம்ம புக் பண்ணியிருக்கிறது வெறும் 4,500 கொஞ்சம் மூச்சு வாங்குது மேலே ஏறி வந்ததுனால. இங்கெல்லாம் வந்து நம்ம உட்காந்துக்கலாமா. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், பங்க் பேசஞ்சர்ஸ் ஆல்சோ அலவுட் டு சிட் ஹியர்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் இந்த பங்க் பேசஞ்சர்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே வெளியில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம்பருக்குள்ளே நம்மளோட ஷிப்பு வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ஷிப்பு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பெருசுங்க. அதனால் வியூ கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு சேம்பருக்குள்ளே இந்த கேனலுக்குள்ளே விட்டு இந்த கேனலை வந்து லாக் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று தண்ணி வந்து கீழே இறக்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம மேடான பகுதியில் இருக்கோம். நம்ம வந்து இப்போ கொல்கத்தா சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே வந்து ரிவர் மூலமாக தான் வந்து இந்த போட்டு இந்த ஷிப்பெல்லாம் போயிட்டு வரதுக்கு அவங்களோட டிரான்ஸ்போர்ட் ரூட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ரோட்லலாம் போகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அந்த சேம்பரை வந்து லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கீழே டிக்ரீஸ் பண்ண இந்த நம்மளோட ஷிப்புமே கீழே போயிடும். கீழே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணியோட லெவல், அதாவது அந்த சீ லெவலோட மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஷிப் வந்து அப்படியே வெளியில் போகும். நான் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு காட்டுறேன். நான் இது காலையில் போகும் அப்படின்னு நினச்சேன், கிளியராக உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம். பட் வந்து இப்போ நைட்டே மூவ் பண்ணுறாங்களா, ஸோ அதனால தான் கொஞ்சம் கிளியராக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நம்ம ஆக்சுவலாக அங்கே பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பில்டிங் நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா ஷிப்புங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷிப்பு. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழி மாதிரி பறித்து அது ஃபுல்லாக தண்ணி ரெப்பிடுவாங்க போல். அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கான இடம்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய ஷிப்புங்க. எனக்கு தெரிஞ்சு ஆயில் டேங்கர் அந்த மாதிரி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்த நம்ம இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து எப்படியும் வந்து 5 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துரும். நீங்கள் இந்த பனாமா கால்வாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பனாமா கேனல்? ஸோ அதுவுமே இதே கான்செப்ட் தான். அங்கேருந்து தான் வந்து அதுக்கடுத்து தான் நமக்கு வந்து இங்கே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பனாமா கேனல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி தான் இப்போ கொல்கத்தான்னு எடுத்துக்கிட்டால் இதுவுமே வந்து இப்போ இந்த ஷிப்பில் இருக்கிறவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்க இந்தியாவில், அதுவும் முக்கியமாக. ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து அந்தமானுக்கு ஒரு ஷிப்பில் வந்திருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்கிங் சிஸ்டம்லாம் கிடையாது. இந்த வந்து லாக் பண்ணுறது, அப்புறம் ரிமூவ் பண்ணுறது, தண்ணி ஏற்றுறது, கீழே இறக்குறது, இந்த மாதிரி கிடையாது. ப்ளைனாக நம்ம சென்னை போர்ட்டில் ஏறுறோம், அப்படியே ஏறின வாக்கில் நம்ம வந்து அந்தமான் வந்துடுறோம். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். பட் இது வந்து பெரிய ப்ராசஸ். அதனால தான் வந்து நமக்கு 12 மணிக்கு ஏறி இன்னுமே இப்போ 10 மணி ஆகுது. 10 மணி வரைக்கும் இதே இடத்துல இருந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப மெதுவாக தாங்க போகுது. ஷிப்பு ரொம்ப தூரம் இருக்குங்க, ரொம்ப பெரிய ஷிப்புங்க. இந்த நதி இருக்குல்ல, இந்த ரிவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ளி நதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் கங்கையிலேருந்து வரக்கூடிய அதோட ஒரு கிளை, அதோட ஒரு பார்ட்டு. எல்லா ஊர்களுக்கும் கட்டாயி போகும். நம்ம ஊரில் எப்படி காவேரி நதி வந்து எல்லா ஊர்களுக்கும் அடுத்தடுத்து போகுதோ, ஸோ அந்த மாதிரி வந்து கங்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இந்த ஒரு ஹூக்ளி நதி. இது வந்து பெங்காலியில் ஹூக்ளி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. நண்பர்களே, என்னடா திடீர்னு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாளே ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து நம்ம அங்கேயே தாங்க இருக்கோம். கொல்கத்தாவில் எந்த போர்ட்டில் இருந்தோமோ அதே போர்ட்டில் தான் இருந்தோம். பட் என்ன, அந்த சேம்பர்லேருந்து நம்மளோட ஷிப்பு வந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடலுக்கு போகிறதுக்கான வழியில் இருக்கோம். இன்னும் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட போகும் இந்த ரிவர், ஹூக்ளி ரிவரு. ஸோ வந்து இதில் தான் நம்ம வந்து போகணும். நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது ரிவர்னு சொல்கிறதா இல்லை கடல்னு சொல்கிறதான்னு தெரில, அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிவருங்க இந்த ஹூக்ளி ரிவருங்கிறது. கங்கையிலேருந்து வர்றதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 ஷிப்பை நேராக நிறுத்தி வைக்கலாம் போல் ஹரிசாண்டல், அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது. நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் டேங்கர்னு நினைக்கிறேன், அது நின்றுட்டுருக்கு. பனாமான்னு சொல்லிட்டு ஒரு டேங்கரு எங்கேருந்து வருதுன்னு தெரில, அது வந்து நிற்கிது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். அது போயிட்டு எந்த சைடு ஓரம் கட்டுதோ அதுக்கு அங்கிட்டு தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாங்க. 2 சப்பாத்தி, ஒரு எக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பருப்பு போட்டு அந்த தால்லாம் வைப்பாங்கள்ல, அது இருந்தாங்க. அந்த நார்த் சைடு உள்ள ஸ்பெஷாலிட்டி அது தானே. ஸோ அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சுங்க. நேற்று நைட்டு வந்து நல்ல ஒரு தூக்கம், அந்த ஸ்லீப்பர் பெர்த்து பயங்கரமான ஒரு தூக்கம் வந்தது. ஆனால் என்ன முழிச்சு பார்க்குறேன், இன்னும் வந்து நம்ம கொல்கத்தாவில் தான் இருக்கேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஆல்மோஸ்ட் கொஞ்சமாவது அந்த சீயை போய் ரீச் ஆகிருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் உள்ளே தான் நிற்கிறோம். எப்போது நேற்று மதியம் 12 மணிக்கு உள்ளே ஏறி இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 ஹவர்ஸ் கிட்ட வரப்போகுது. இன்னும் 12 மணி ஆகிறது கொஞ்சம் நேரம் தானே இருக்குது. ஸோ இன்னும் அந்த ஷிப்பில் தான் இருக்கும். மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க, சாப்பாடு, டின்னரு, லஞ்ச் எல்லாமே கொடுத்துட்றாங்க.
பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நண்பர்களே, மணி வந்து 11 மணி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி 12 மணி வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இன்னமும் அந்த ஷிப்பு வந்து எடுக்கிற மாதிரி தெரிலங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரில. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் ஆக போகுது. அந்த பனாமா அப்படிங்கிற ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இங்கே நின்றுச்சு, இப்போ அந்த சைடு போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளோட ஷிப்பும் வந்து மூவ் ஆகாமல் இங்கேயே வந்து நின்றுட்டுருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட்லி வந்து இன்னும் ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 ஹவர்ஸாவது எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷிப்பில் இருந்து கேப்டன் வந்து அங்கே போவாங்களாம். அந்த பைலட் இருக்காங்களா கேப்டன், அவங்க அங்கே போயிட்டு அந்த ஷிப்பை எடுத்து ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஷிப்பை வந்து மூவ் பண்ணுவாங்களாம். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம இந்த ஷிப்பு போயிடுச்சுனாலும் அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 ஷிப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா கிளியராக? அந்த ஷிப்பும் வந்து ஓரம் கட்டணும். நம்ம ரோட்டில் வந்து இந்த டிராஃபிக்கில் போனால் வந்து முன்னாடி போகிற பஸ்ஸு கார்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஷிப்பை மூவ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது இந்த இதில். ஏன்னா நம்மளோட ஷிப்பு அந்த டேங்கர், அந்த ஆயில் டேங்கரோட நம்மளோட ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ நம்மளோட ஈஸியாக போயிடலாம். பட் அந்த ஆயில் டேங்கரை மூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அதால் மூவ் ஆக முடியாது. இந்த மாதிரி டோ போட் இருக்குல்ல, டக் போட்டு, அந்த டக் போட்டை வச்சு இழுத்துட்டு போவாங்க. அந்த சைடு பாருங்கள் இருக்குது அந்த டக் போட்டு ப்ளஸ் அங்கே ஒரு டக் போட்டு, அது ரெண்டையும் வச்சு இழுத்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே வந்து இந்த 2 டக் போட் இருக்கிறதுனால எல்லா ஷிப்புக்கும் தான் இது வந்து போயிட்டு ஓரங்கட்டி இதிலே வந்து டைம் போயிடுது. 24 ஹவர்ஸாக ஷிப்பில் தாங்க இருக்கிறோம். சொன்னால் நம்ம மாட்டியே கொல்கத்தாவில் தான் நம்ம இன்னும் இருந்துகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பார்க்கலாம், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு தெரியுதாங்க, அதாவது நம்மளோட ஷிப்பு வந்து ஒரு கார்னர் இப்படி வருது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆப்போசிட் போகுது. ஆப்போசிட் போயிட்டு அப்படி யூட்டன் அடிக்குது. அந்த மாதிரி தான் வந்து வளைஞ்சு போயிட்டுருக்கு. இப்போ அங்கேயே வளையலாம், ஆனால் வந்து இப்படி போயிட்டு இப்படி தான் வளையணும். ஏன்னா பெரிய ஷிப் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்கும்ல. ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி போவாங்க போல். நான் அந்த டைம் லாப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயுமே வந்து இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்னேக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே இவ்வளோ கேப் இருக்குது, இருந்தும் இப்படி தான் போவாங்க பாருங்கள். நம்ம அப்படியே பாக்ஸிங் பண்ணி விளாட்றதுக்குள்ளதெல்லாம் அப்படி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வெயிட் பண்ணி இங்கேருந்து அப்படியே ஜன்னல் வழியாக வந்து பார்த்து ரசிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு பிளேஸுமே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. இந்த இடத்துலலாம் உட்காந்து அப்படியே ஒரு லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். நான் தான் இனிமேல் தான் புக்கெலாம் படிக்க போகிறேன். புக் படிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அந்த ட்ரிப்பு. ஃபைனலி நம்மளோட ஷிப்பை எடுத்துட்டாங்கங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 23 மணி நேரம் டிலேயில் நம்ம ஷிப்பு போயிட்டுருக்குங்க. 11 மணிக்கு எடுத்துட்டாங்க. நேற்று 12 மணிக்கு ஷெடியூல் போட்டது 11 மணிக்கு எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைமிங் எல்லாமே அந்த இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவங்க 4 to 5 days சொல்கிறாங்கல்ல. ஏன்னா கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிவரை கிராஸ் பண்ணி போகிறதுனால இதுக்கே வந்து 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்து நம்ம 100 கிலோமீட்டர் போகணும். அந்த 100 கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவர் இருக்கும். இந்த ரிவரை வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்க 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி டைம் மென்ஷன் பண்ணுறாங்க. இதுவே நம்ம சென்னையிலேருந்து அந்தமானுக்கு வந்து அந்த ஸ்வராஜ் தீப் ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 நாளில் போயிடலாம். டைமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா 60 ஹவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 90 to 96 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாமே இந்த பஃபரிங் டைம் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து கொடுக்குறாங்க போல். ஆனால் ஓகேங்க, நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சிக்னஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு எதுவுமே வரல. போன டைமுமே வரல, இந்த டைமும் வரல. நீங்கள் வரதா இருந்தால் பார்த்துக்கோங்க. நான் ப்ரைஸ் எல்லாமே நான் கேட்டுட்டு டீட்டெயிலாக என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து லஞ்சு கூப்பிட்ருக்காங்க. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க 12 மணிக்கு வந்து அந்த டோக்கன் கொடுப்பாங்க. அதையுமே நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. நான் இப்போ டைம் லாப்ஸ் எடுத்திருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து கப்பல் வந்து நார்மலான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 16 நாட்டிக்கல் மைல்ஸ் அந்த ஸ்பீடில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டரில் ஒரு 26 இல்லை ஒரு 30 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா கப்பல் பொறுத்த வரைக்கும் மெதுவாக தானே போகும். கரெக்டு தானே? சரி, ஓகேங்க. நான் அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாருங்க இருக்குது. இது வந்து ஒரு டோக்கன் மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாகவும் வாங்கலாம், இல்லை வந்து தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். தனித்தனியாக மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு டைம் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து 120 ரூபா நான்வெஜ்ஜு. வெஜ்னா வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி வரும். நான்வெஜ்னா பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. சிக்கன் போகிற அன்றைக்கி சிக்கன் கொடுப்பாங்க, இல்லைனா 2 எக் வைப்பாங்க. இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 11 டைம் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். டோட்டல் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபாங்க நான்வெஜ்ஜுங்கிறதுனால. ஸோ வந்து நீங்கள் வெஜ் வாங்கினீங்கன்னா இன்னும் வந்து கம்மியாகும். ஸோ ஏன்னா நம்ம மொத்தமாக வாங்கிட்டோம்னா அந்த இடத்துல டிக் அடிச்சுப்பாங்க. டிக் அடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டீ குடிச்சிக்கலாம். இதே நம்ம ஒரு டைமும் போயிட்டு அந்த க்யூவில் நின்று வாங்குறதுக்கு, ஏன்னா 200 பேருங்கிறதே அதிகம் தான். 500 பேர் வர வேண்டிய ஷிப்பில் 200 பேர் வந்திருக்காங்க. ஸோ இதுவே அதிகம் தான். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பட் நீங்கள் மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு சாப்பிட்ருவீங்க அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இல்லைனா உங்களுக்கு 150 ரூபா கிட்ட வேஸ்ட் ஆகிடும் ஒரு நாளைக்கும். ஏன்னா 7:30 வந்து சாப்பாடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6:45 to 7:30. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் எழுந்துருவீங்க அப்படின்னா வந்து சாப்பிடுங்க. இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்குங்க எல்லா இடத்துலையுமே இந்த ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்காண்டி. இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வந்துடும். நம்ம வந்து பிடிச்சி ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நல்லா தான் இருக்குது. இந்த தண்ணி தான் நானும் நேற்று நைட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகேங்களா, அதுதான். ப்ளஸ் வந்து இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் வந்து அலோடு கிடையாது. ப்ளஸ் வந்து இந்த பான் மசாலா போடுறது அதெல்லாம் எதுவுமே அலோடு கிடையாது. இருந்தாலும் சில பேர் ரெஸ்ட் ரூம் சைடு வந்து ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் வேணால் சும்மா போகும்போது அப்படியே லைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து ஸ்மோக்கிங் அலோடு கிடையாது. ஆனால் இவங்க பண்ணுறாங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய இல்லீகல். ஏன்னா எங்கேயாவது பிடிச்சிச்சின்னா டோட்டலாக ஃபயர் ஆகிடும். ஏன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளலாம் வந்து ஃபயர் அலாரம் எதுவும் அந்த இது ஸ்மோக்கிங் டிடெக்டர்லாம் எதுவும் செட் பண்ணல. ஸோ வந்து நான் போகும்போது சும்மா அப்படி லைட்டாக சொல்லிட்டு போயிட்டோம்னா அவங்க கொஞ்சம் பார்த்துப்பாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, மதியம் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. சிக்கன், அப்புறம் வந்து தால், அப்புறம் வந்து பரங்கிக்காய் அந்த பொரியல் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. எல்லாமே வந்து இன்க்ளூடிங் தான். நம்ம இந்த 1600 பே பண்ணோம்ல இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து 10 வேளை சாப்பாட்டுக்கு. ஸோ அது எல்லாமே அதுக்குள்ளே தான் இன்க்ளூடட். நான்வெஜ் தான் எடுத்திருந்தேன். வெஜ்னா வந்து 1300 வருமாங்க. புரியுதா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வந்து அந்த ரிவரில் தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ மணி 2:30 ஆகுது. நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன். இப்போ தான் வெளியில் வந்து நல்லா நல்லா ஏசி, வெளியில் வந்து நல்லா ஹீட்டு தெரியுதுங்க இந்த சம்மருக்கு. அதுக்கும் இப்போ வந்து ஹாரன் அடித்தாங்க. எதுக்காகனா அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த போட்லாம் வந்துட்டுருக்கு, மீன் பிடிக்கிற போட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக வந்து ஹாரன் அடிச்சிட்ருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போகிற வழியில் ஓரத்தில் வந்து நிறையா பசங்க வந்து குளிச்சிட்ருக்காங்க. அவங்களாம் கையை காட்டி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்கத்தாவில் இந்த ரிவர் ஓரங்கிறதுனால நிறைய வீடுகள் ப்ளஸ் வந்து இந்த பீச் ஏரியாலாம் நிறையா இருக்குது. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட காலையிலேருந்து இந்த ரிவர் ஓரத்தில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமா. ஸோ அதெல்லாம் ரியலாக பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி புது அனுபவமாக இருக்குது. லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் இந்த ஷிப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. ஏன்னா சீக்குள்ளே போகிறது வேறு, சீக்குள்ளே எந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாக கடலாக இருக்கும், அது வேறு. ஆனால் இந்த மாதிரி ஓரங்களில் வந்து பார்த்துட்டு போகிறதுங்கிறதே வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது வியூலாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டே 2ல் இருக்கிறோம். டே 1 நேற்று ஏறி இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஷிப் எடுத்தாங்க. ஸோ டே 2 இன்னும் நம்ம 3 நாள் இந்த ஷிப்பில் தான் இருக்க போகிறோம். பார்க்கலாம் என்னென்ன நடக்குது, எவ்வளோ டிலே ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4:30 ஆகிடுச்சுங்க. அதனால் வந்து டீ கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து நம்மளோட அந்த கூப்பன்லேயே வந்துடும். நம்ம அந்த 1600 பே பண்ணியிருந்தோம்ல, அந்த கூப்பனுக்குள்ளே வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் அந்த பிஸ்கட்ஸு இதெல்லாம் வந்து அந்த பின்னாடி இருக்கிற கேன்டீனில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இதுதான் ஈவினிங் 4:30. இதுதான் மெஸ்ஸு. இங்கே தான் சாப்பிட்ற இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். அங்கே தான் வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். பேசிக்கான திங்ஸ் நம்ம என்னென்ன அந்த ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, பிஸ்கட், ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து நம்ம அவைலபிளாக இருக்கும். ஷிப்புக்குள்ளே வேணும்ல. ஸோ வந்து நம்ம எல்லாமே வெளியிலேருந்து வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று. ஏன்னா அந்தமான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்லாம் இருக்குமா, சின்ன பாட்டில்லாம் கிடைக்காதான். அது ஒரு ரூல் இருக்குது. அதுதான் இங்கே கொல்கத்தாலேருந்து போகிறதுனால அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஓகே, நம்ம அப்படியே குடிச்சிட்டு வெளியில் போயிட்டு எதுனா சன்செட் எதுனா இருந்தால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னோட ஷிப்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு கண்டெய்னர் ஏற்றி போட்டிருக்க கப்பல் வந்துட்டு இருக்கு பாருங்கள். கோட்டா சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள் போட்டிருக்கு, கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கண்டெய்னருங்க. இந்த மாதிரி நிறையா கப்பல் வந்து அங்கங்கே நம்ம பக்கத்தில் வந்து கிராஸ் ஆகுது. இது அங்கே நுப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆங்கர் மாதிரி போட்டு அந்த உள்ளே பாருங்கள் கயிறு போயிட்டுருக்கு. ஸோ வந்து நுப்பாட்டி நிற்கிது, அங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஈவினிங் வந்து சன்செட் பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் ரொம்ப க்ளவுடாக இருக்கிறதுனால நம்மளால் சன்செட்லாம் பார்க்க முடியல. பீப்புளெலாம் அங்கேருந்து இதை வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ஏன் இப்படி நிற்கிறேன்னா, என்னோடய டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல வந்து அங்கே எங்கேயும் பறந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்து காற்றடிக்குது. என்னால் ப்ராப்பராகவே வீடியோ எடுக்க முடியல. கேமராலாம் பறந்துடும் போல், அந்தளவுக்கு பயங்கரமாக காற்றடிச்சிட்ருக்கு கடலில். ஓகேங்க, நம்ம கொஞ்சம் உள்ளே போயிட்டு அப்படியே வரலாம் என்னென்னு. ஓகேவா? நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வேறு எதுனா இருந்தால் காட்டுறேன். நீங்கள் கப்பலில் எந்த இடத்துல இருந்தாலும், ஈவன் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து மைக் வந்து உங்களால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஸ்பீக்கர் இருக்கும். அவங்க வந்து மைக்கில் பேசுகிறது வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, இல்லை ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்தாலும் சரி, அவங்க பேசுகிறது வந்து கிளியராக அவங்களால பார்த்துக்க முடியும். நம்மளுக்கு வந்து டின்னர் ரெடி ஆகிறது, லஞ்ச் ரெடி ஆகிறது, பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை எதனா அப்டேட் எதனா சொல்கிறதா இருந்தால் டக்குன்னு வந்து கேப்டன் வந்து இதில் வந்து பேசிடுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய இடத்துல வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா சவுண்டாக கேட்குது. இங்கே பாருங்க, இப்போ தான் நம்ம அஃபிஷியலாக வந்து கடலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். உங்களுக்கு அந்த வாட்டர் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் வந்து கலர் பாருங்கள், ப்ரௌன் கலரில் இருக்குது. அதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு மாதிரி க்ரீனிஷாக மாறுது பாருங்கள். இதோட வந்து இந்த பார்டர் முறியுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம அஃபிஷியலாக வந்து சீக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க லைவாக பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டோம். இதுதான் வந்து அந்த ஆறு கலக்கிற இடம். அந்த கூகுளி ரிவர்னு சொல்கிறோம்ல, அந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து ஜாயின் ஆகுது கொல்கத்தாவிலேருந்து. கங்கா ரிவர், கங்காவோட ஒரு பார்ட்டு தான் வந்து அந்த கூகுளி, அதோட கிளை ஆறுகள்.
அவ்வளோதாங்க, கடலுக்குள்ளே வந்தாச்சு மொத்தமாக. கலர் பாருங்கள், டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நேற்று 12 மணிக்கு ஏறி இப்போ ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 ஹவர்ஸை தாண்டிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2-3 நாள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு பெரிய லாங் ஜேர்னியாக இருக்க போது பார்க்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவே பயங்கர லென்த்தாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.